ஹலோ வணக்கம். சில நாட்களா பிரியங்காவ பயங்கரமா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு உங்க எல்லாருக்குமே நெறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி விட்டு விலகியிருக்காங்க. ஏன்னா, ஷோல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு ஆங்கர பார்த்தீங்கன்னா, டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஷோ விட்டு போறேன். எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போயிருக்காங்க. ஆக்சுவலா பிரியங்கா மேல எந்த தப்பும் இல்ல. அதுக்கான விளக்கத்த பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோல குடுக்க போறேன். முதல்ல நீங்க இந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி, நீங்க விஜய் டிவிய பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். விஜய் டிவியோட நெறைய ஷோஸ நீங்க பார்த்துருக்கணும். நீங்க நெறைய ஷோஸ பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கலாய்ச்சுப்பாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது ஆ ஒரு வருத்தமா இருக்கலாம். ஆனா, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அது ஜாலியா இருக்கும். அந்த செட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஜாலியா கலாய்ச்சுப்பாங்க. பல வருஷமா விஜய் டிவிலயே இருப்பாங்க. விஜய் டிவியே பார்த்தீங்கன்னா கலாய்ப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஆங்கர கலாய்ப்பாங்க. அண்ட் இது எல்லாமே போயிட்டுருக்கும். அண்ட் இத்தன வருஷமா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வெளிய வரல. இது பல நாட்களா பார்த்தீங்கன்னா, டாமினேட்டிங் அப்படின்றத விட ஒரு ஃபன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த போயிட்டுருக்கு. அத யார் யாரு அந்த விஷயத்த அப்படி எடுத்துக்கிறாங்களோ, எடுத்துக்கிறாங்களோ ஃபன்னா இருக்கும். அண்ட் அவங்கள எடுத்துக்கிற விதத்துல பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் இருக்கு. பிரியங்காவ நீங்க ஒரு ஒரு கிராஃபா பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே வந்தா, அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்காங்க. அண்ட் நீங்க எந்த ஷோல பார்த்தாலும் அதே மாரி தான். அண்ட் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, ஒரே லெவல்ல வச்சு கலாய்ப்பாங்க. ஐ திங்க் அதே மாரி தான் மணிமேகலைகிட்டயும் பார்த்தீங்கன்னா, இப்படி கலாய்க்கிற விதமா போயி, இது இங்க வந்து நின்றுருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் டிவியே பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும் பல பேரோட கருத்தா இருக்கு. அண்ட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும் தெரியல. அந்த இன்சைட் டாக்ஸ பார்த்தீங்கன்னா, பல பேரும் பல விதமா சொல்லுவாங்க. யாரோ 3வது ஆளு பார்த்தீங்கன்னா, மணிமேகலுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து பேசுனா உங்களுக்கு விஜய் டிவில ஷோவே கிடைக்காது அப்படின்னும். அண்ட் அத ஒரு ஒரு சீரியஸான நோட்டா எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை இந்த ஸ்டெப்ப எடுத்திருக்காங்க. ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த நியூஸ் வந்த அதே நாள் பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வெக்கேஷன் கிளம்பி போயிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ பிரியங்காவோட ரிப்ளை என்னவா வரும் அப்படின்னு பல பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேரும் இப்போ மணிமேகலை பேசுறதுனால, மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மணிமேகலைய சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு வாதத்த வைக்கும்போது, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்போர்ட் வரும். இன்டர்நெட்ல யூசுவலா இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறது தான். நெகட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ்னு இருக்கும். எதிர்ப்பு அப்படின்னா சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா நான் இப்போ ரீசென்ட்டா ஒரு நடந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா குடுக்கணும் அப்படின்னா, கர்நாடகால ஒரு ஃபேமஸ் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை கேஸ்ல பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்காரு. ஆனா, அவருக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, அவன் கொலைகாரன் தான். ஆனா, சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாரி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு 2 பக்கமான ஒரு முகம் இருக்கும். அண்ட் அந்த 2 பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேர் நிப்பாங்க. 2வதா ஒரு விஷயம் டாமினேட்டிங். இது எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சீனியர் அப்படின்னு இருந்தா, ஒரு ஜூனியருக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு 3 பேர் வேலை செய்றாங்க. அதில ஒருத்தர் லீடா இருக்காம, பின்னாடி 2 பேர் வேலை செய்வாங்க. அந்த வேலைய எடுத்து ஃபர்ஸ்ட்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பாஸ்க்கு கொண்டு போய் குடுப்பாங்க. அண்ட் அப்போ அந்த ஒர்க்க ரிப்போர்ட் பண்றவங்களுக்கு நெறைய ரெகக்னிஷன் இருக்கும். ஆனா, பின்னாடி 2 பேர் அந்த வேலைய செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதே மாரி தான் இப்போ மணிமேகலை, பிரியங்கா இந்த காமன் ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கும் இருக்கும். சில பேர் மணிமேகலையா இருந்தா, சில பேர் பிரியங்காவா இருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப போட்டு தாக்குற அளவுக்கு அந்த மாரி ஒரு விஷயம் இல்ல. ஓவராலா மணிமேகலையே சொல்லியிருப்பாங்க. இது ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் பிரச்சனை அப்படின்னும். அண்ட் புரொடக்ஷன் ஹவுஸ் இந்த விஷயத்த கண்டுக்கல அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நடுவுல ஒரு ஆடியோ வேற ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கு. அது ஃபேக்குன்னு நெறைய பேருக்கும் தெரியும். அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கு. சில பேருக்கு தெரியாது உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆடியோ.
இப்போது பிரியங்காவோட ரிப்ளைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னவா வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.